கைஸ் என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது காட் லெவல் அசாசின் ஐ எம் த ஷேடோ. இதோட எபிசோட் 9ஓட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் 8th எபிசோடை மிஸ் பண்ணியிருந்தால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இப்போவே பண்ணிடுங்க. அப்படியே வீடியோக்கு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இந்த பவரை இப்போயே என்னால் பயன்படுத்த முடியும், அதுக்கும் மேலே டார்க் ரெசிடென்ட்டும் இருக்குது. இதுக்கு மேலே வர பயங்கரமான மான்ஸ்டர்ஸை எதிர்த்து நல்லா யூஸ் ஆக போகுது. ஆல்ரெடி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கும். மான்ஸ்டருக்கு வீக்கான இடத்துல தாக்குறதுக்கு அந்த ஸ்கில்லும் இந்த ரிங்குனால் டபுள் ஆகிடுச்சு. அது போக இந்த ரிங் போட்டுட்டு அவன் நடக்க ஆரம்பித்தான். அந்த ஏரியாவில் ஏதாச்சும் ஒரு மான்ஸ்டர் இருந்தால் அவ்வளவுதான், அது மேலே ஏகப்பட்ட ஸ்லாஷஸ் விழும். அதுவும் 15 மீட்டருக்குள்ளே இருந்தால் தான். அதோட கூல்டவுன் டைமிங் கிட்டத்தட்ட 10 செகண்டோ. இதுதான் இந்த மாதிரி ஒரு ஸ்லாஷ் அட்டாக். இந்த ஸ்கில்லை பயன்படுத்துறதுக்கான ரெக்குவயர்மெண்ட் அதுவும் லெவல் 4. ஆனால் நம்ம ஃபேங்கை பற்றி சொல்லவே தேவையில்லை, ஆல்ரெடி லெவல் 5ல் இருக்கான். பரவாயில்லப்பா, இந்த ரிங் உண்மையிலேயே ஓபியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு எபிலிட்டி கிடைச்சாலே போதுமே. ஆனால் நான் இப்போவும் யோசிக்கிறேன், இந்த அட்டாக் பண்ணுற இந்த எபிலிட்டியை இன்னமும் ஏற்றலாமா? இந்த கிரீடி ஹேண்ட் இதோட எபிலிட்டியை இன்னமும் ஏற்றலாமா? சரி, இந்த கிரீடி ஹேண்டையே அப்டேட் பண்ண வேண்டியது தான். இதை அவனோட எவல்யூஷன் பாயிண்ட்ஸை வச்சு அப்டேட் பண்ணுறான். அதனால் மிச்சம் இன்னமும் ஒரு 4 எவல்யூஷன் பாயிண்ட்டோ தான் இருக்குது. கிரீடி ஹேண்ட் அது இப்போது டைமண்ட் கிளாஸுக்கு போய் இப்போ இந்த எபிலிட்டியை பற்றி இன்னமும் நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்கிறாங்க. எப்பயுமே ஒரு மான்ஸ்டர் அழிச்சா 120% தான் அவனுக்கு லூட் அதிகமாக கிடைக்கும். இப்போ அவனுக்கு 220% ஆவது ஏறிடுச்சு. அது போக இப்போ நம்ம பார்த்தோம்ல, சில்வரில் இருந்து கோல்டாக ஒரு ஐட்டம் மாறி இருக்குமே, அதுக்கான பர்சன்டேஜும் 40 அப்படின்னு மாறிடுச்சு. பரவாயில்ல, இது நல்ல விஷயமா தான் இருக்குது. ஆல்ரெடி ஒரு மான்ஸ்டரை கொல்லும்போது 2 மான்ஸ்டருக்கான ட்ராப் எனக்கு கிடைக்கும். இப்போ ஒரு மாதத்துலேயே எனக்கு ட்ரிபிள் மடங்கு கிடைக்குது. இன்னமும் ஒரு 4 எவல்யூஷன் பாயிண்ட்டை ஏதோ இருக்கும்ல, அதில் ஸ்லாஷ் அட்டாக்கை எவால்வ் பண்ணி விட்டுறான். அது சில்வரில் இருந்து டைரெக்டாக பிளாட்டினமுக்கு போயிடுது. ஆல்ரெடி அதோட மீட்டர் 15 இருக்கும், இப்போது அது 21 மீட்டர் ஆகிடுச்சு. 10ஆவதுன்னு இன்விசிபிளாக இருக்கிற டைமிங் அது 5ல் இருந்து 7க்கு போயிடுச்சு. கிளாஸும் கிட்டத்தட்ட 3ல் இருந்து 5க்கு போயிடுச்சு. அங்கே டேமேஜ் எல்லாம் சொல்லவே தேவையில்லை, 100ல் இருந்து 200 விழும். ஆனால் இதில் அனவிங்கான விஷயம் என்னன்னா, கூல்டவுனுக்கான அந்த டைம் அது கம்மியாகலப்பா. ஏதோ ஒன்று என்கிட்ட வாரியருக்கான ஒரு ஸ்கில் இருக்குது, அதை என்னால் விற்க முடியும். அதை வச்சு ஒரு நல்ல காசு பார்க்க வேண்டியதுதான். இப்படி ஆள் யோசிக்கும் போது திடீர்னு 3 க்ரௌலர் இவனை தாக்க வரும். பரவாயில்ல, 3 லெவல் 4ல் இருக்க க்ரௌலரா, என்னோட புதிய எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்கான டைம் இது. அவனோட ஸ்லாஷ் அந்த அட்டாக்கை அவன் டெஸ்ட் பண்ணுறான். அந்த மான்ஸ்டர் மேலே படு வேகமாக 5 ஸ்லாஷ் அப்படியே தொடர்ந்து விழுந்துட்டே இருக்குது. ஒரு டேமேஜும் கிட்டத்தட்ட 725 விழுது. ஒரே செகண்டில் 3 க்ரௌலரை அவன் முடிக்கிறான். வெனம் டாட் அந்த அட்டாக்கை கம்பேர் பண்ணால் இது ரொம்பவும் நல்லா இருக்குது. என்ன, இப்போ நான் எதை பற்றியும் கவலைப்படாமல் இதுங்களை கொல்லலாம். இப்போ கரண்ட்டாக என்கிட்ட 68 டேஸ் இருக்குது. ட்ரேடபிள் லைஃப் வேணாம். என்னோட வெப்பன், என்னோட ஸ்கில், இந்த மாதிரி பவர் எல்லாத்தையும் நல்ல ரியாலிட்டிக்கு கொண்டு போக முடியும். இதுக்கான ரெக்குவயர்மெண்ட் எனக்கு 900 டேஸ்க்கான லைஃப் பேன் வேணும். அது நான் கூடிய சீக்கிரத்தில் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஒன்ஸ் நான் லெவல் 10க்கு போயிட்டாலே போதும். என்கிட்ட இருக்கிற இந்த பங்கமான ஸ்கில்ஸையும் என்கிட்ட இருக்கிற இந்த பங்கமான வெப்பனையும் என்னால் ரியலான உலகத்துக்கு கொண்டு போக முடியும். அப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்குது. நம்ம ஃபேங் இந்த இடத்துல யாருக்குமே தெரியாமல் அவன் நடந்து வரும்போது ஒரு சவுண்டு கேட்குது. கங்க்ராச்சுலேஷன் மிஸ் லீசி, நீங்கள் ஃபைனலாக லெவல் 3க்கு வந்துட்டீங்க. நான் சொன்ன மாதிரியே உங்களை லெவல் 3க்கு கொண்டு வந்துட்டேன். அதனால் அந்த பணத்தை நீங்கள் எனக்கு பே பண்ணுவீங்களா? என்ன சூழ்நிலை இருக்க எங்களோட இண்டஸ்ட்ரிக்கு அந்த பணமெல்லாம் அவ்வளோக்கும் பெரிய விஷயமே இல்லை. ஒன்ஸ் நான் ரியாலிட்டிக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ, என்னோட ஃபோன் நம்பரை உனக்கு டைரெக்டாக நான் சென்ட் பண்ணுறேன். அது மூலமாக அந்த பணத்தையும் நான் தரேன். அதுக்கு முன்னாடி எனக்கு நீ லைஃப் பேன் விற்கணும். என்ன ஒத்துக்கிறியா? அதுக்கும் அந்த ஆள் ஒத்துக்கிறான். எனக்கு அப்பயே தெரியும் அந்த ஷேடோ அவன் உண்மையிலே ஒரு பைத்தியக்காரன். ஏன்னா என்னதான் இந்த கேமுக்குள்ளே ஒரு பெரிய லெவல் பாஸையே அவன் தோக்கடித்தாலும் வெளியில் அதுக்கான பணம் கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. நான் பாரு, இந்த மாதிரி இந்த பொண்ணை வச்சு வெளியிலேயும் ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக மாற போகிறேன். உண்மையிலே நான் தான் ஒரு ஜீனியஸ். யாருக்கு தெரியும் இந்த கேம் இந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு அப்படின்னு. அந்த ஆள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஆனால் அந்த ஆளுக்கு தெரியலை, இன்னுமே சில பல வாரத்தில் எல்லா விஷயமும் அப்படியே தலைகீழாக மாறப்போகுதுன்னு. நெக்ஸ்ட்டு சீனில் நம்ம ஹீரோ ஃபைனலாக அந்த டெலிபோர்ட்டேஷன் போர்ட்டலை ஆக்டிவேட் பண்ணிடுறான். இந்த போர்ட்டல் எப்படி வேலை செய்யும்னா, இது மூலமாக ஒரு டவுனில் இருந்து இன்னொரு டவுனுக்கு போக முடியும். ஆனால் அதுக்கு அந்த டெலிபோர்ட்டேஷன் போர்ட்டலை அங்கேயும் அவங்க ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இங்கே வெற்றிகரமாக இதை ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இதுக்கு 1 ரெப்புடேஷன் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு நாளைக்கு ஒரு முறை உங்களால் இதை ஃப்ரீயாக பயன்படுத்த முடியும். அது போக நீங்கள் பயன்படுத்தணும்னா உங்களோட ட்ரேடபிள் லைஃப் அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். டெலிபோர்ட்டேஷன் இது அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் லெவல் 5ல் இருக்க வேறு யாராச்சும் அந்த டவுனில் ஓப்பன் பண்ணாதான் இது ஒர்க்கே ஆகும். போன வாழ்க்கையில் அந்த சாங் அவன் தான் வேறு ஒரு டவுனில் அந்த டெலிபோர்ட்டேஷன் சர்க்கிளை ஆக்டிவேட் பண்ணான். இப்போ அவன் ஆக்டிவேட் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு அதுக்கான அலாட் வரும். அதனால் இப்போதைக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. முக்கியமாக எப்படி நான் லெவலப் ஆகணும் அதை நான் பார்க்கணும். ஏன்னா லெவலப் ஆகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா லெவலப் ஆனால் ஒண்டி தான் என்னால் காட் அபண்டன் ரிலேயத்துக்கு போக முடியும். அங்கே போனால் ஒண்டி தான் இந்த கதையை ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு சீனில் அந்த ஆள் அப்படியே டவுனுக்கு டெலிபோர்ட் ஆயிடுறான். அங்கே வந்த உடனே 10 செகண்டுக்கு ஷாப்பை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னது 10 செகண்டா, நிறைய விஷயத்த வாங்கிக்கிறேன், என்கிட்ட ட்ரேடபிள் லைஃப் வந்திருக்கு. இங்கே ஒரு பர்சனும் வெற்றிகரமாக 300 ட்ரேடபிள் லைஃப் கொடுத்து ஒரு புக்கை வாங்கிக்கிறான். அது ஒரு ஸ்கில்லுக்கான புக் தான். ஆமாம், அவன் இப்போ ஃபைட் பண்ண அந்த புக்கு அது உண்மையிலேயே தரமான புக்கா என்ன? ஏன்னா அதை பார்க்கும்போது அவன் ஏமாந்து போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இல்லை உனக்கு உண்மையை சொன்னால் எதுவுமே தெரியலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த புக் இருக்கும்ல, அது மூலமாக உன்னோட எபிலிட்டி அது நல்லாவே பூஸ்ட் ஆகும். அதனால் அவன் கொடுத்த 300 லைஃப் பேன் அது அவ்வளோக்கும் பெரிய விஷயமே இல்லை. அவனால் 2 நாள்லேயே அதை திரும்பவும் பெற முடியும். இங்கே இதே மாதிரி ஒருத்தங்க அங்கே குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷேடோ எனக்கு அந்த ஷூ வேணும், அதே மாதிரி எனக்கு அது வேணும், நான் ட்ரேடபிள் லைஃப் பேனை தரேன். இதே மாதிரி ஃபைனலாக ஏகப்பட்ட விஷயத்தை நம்மளால் விற்றுட்டான். பரவாயில்ல, இப்போ விற்றதில் 650 டேஸ்க்கான லைஃப் பேன் இருக்குது. அது போக டோட்டலாக என்கிட்ட 2174 டேஸ்க்கான லைஃப் பேன் இருக்குது. இப்போ என்கிட்ட இருக்கிற ஸ்கில்லை, வெப்பன் இது எல்லாத்தையுமே என்னால் இப்போ ரியாலிட்டிக்கு கொண்டு வர முடியும். ஆனால் இன்னமும் ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. எப்படியாச்சும் லெவல் 10க்கு போகணும். அதுக்கு நான் சீக்கிரமாக வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஷேடோ கிட்ட எல்லாருமே கெஞ்சுறாங்க. ஷேடோ எனக்கு இன்னமும் ஏதாச்சும் தர முடியுமா? ஆனால் அதுக்குள்ளே ஒரு பொண்ணு வரா. ஷேடோ என்கிட்ட ஒரு ட்ரெஷர் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா என்னால் இதை தர முடியும். இதை பார்த்து நம்ம ஆள் ரொம்பவும் ஷாக் ஆகிடுறான். ஏன்னா அந்த ட்ரெஷர், ஏன்னா அது ஒரு ஸ்பேஸ் ரிங், அது ஒரு இன்வென்ட்ரி மாதிரி. இது இருக்கும்போது நம்மளுக்கு பேக் பேக் அந்த மாதிரி விஷயம்லாம் தேவையில்லை. அசால்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு விஷயத்தையும் இதுக்குள்ளே போட்டு வச்சுக்க முடியும். அட, இது ஒரு ஸ்பேஸ் ரிங்காச்சு. இந்த மாதிரி விஷயம் இது எக்ஸ்ட்ரீம்லி ரேரான விஷயம். இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்படி இந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது? ஏன்னா என்னோட போன வாழ்க்கையில் இந்த ஸ்பேஸ் ரிங் இதோட விலை எவ்வளவுன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 3600 டேஸ். அவ்வளவு லைஃப் பேன் கொடுத்து தான் இதை வாங்குற மாதிரி இருக்கும். அது இந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நான் விட மாட்டேன். ஆமாம், இந்த ரிங்கை இதை நீ எவ்வளவுக்கு எனக்கு தர உண்மையாக சொன்னால் உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டோட லைஃப் பேனாக நான் வாங்க விரும்பலை. நீங்கள் என் கூட ஃப்ரெண்டாக இருப்பீங்களா? அதே மாதிரி ஒரு பார்ட்டியை ஃபார்ம் பண்ணலாமா நம்ம? ஏன்னா ஒரு பாஸை நான் கொல்லணும். நம்ம ஹீரோவுக்கு அங்கே ரிங் தேவையில்லையா? அதனால் யோசிக்காமல் ரிங்குக்காக ஒத்துக்கிறான். சரி, நான் ஒத்துக்கிறேன். வேறு வழியில் ஃபேங் அந்த பாஸை பற்றி கேட்குறான். அது எப்படிப்பட்ட பாஸ்? அது ஒரு கோல்டு டீலில் இருக்க பாஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதோட பேர் அது என்னது? என்னால் அதை சரியாக பார்க்க முடியல. ஆனால் நான் தூரத்துலேருந்து பார்த்த வரைக்கும் இது போட் மேலே இருந்த மாதிரி நான் பார்த்தேன். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.